போராடினால் போஸ்டர் ஒட்டினால் கோலம் போட்டால் சிந்திக்கணும் சிந்திக்கணும் சிந்திக்கணும். விடுதலைக்காக போராட்டம் போராட்டம் போராட்டம், ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் போராட்டம் போராட்டம், ஸ்டெர்லைட் மூட போராட்டம் போராட்டம் போராட்டம். நண்பா உனக்கு நினைவில் வருதா ஆடியாட்டம்? நமக்காகத்தான் போராட்டம் போராட்டம் போராட்டம், நம் பிள்ளைக்காக போராட்டம் போராட்டம் போராட்டம், நம் மண்ணை காக்க போராட்டம் போராட்டம் போராட்டம். இனியும் நானும் சேர்ந்து வாழ ஆடும் ஆட்டம். போராடினால் போஸ்டர் ஒட்டினால் கோலம் போட்டால் சிந்திக்கணும் சிந்திக்கணும் சிந்திக்கணும். மதத்தை மறந்து ஒன்றாக நாம் போராட வேண்டுமாட தமிழா. இன்று போராடவில்லை என்றால் நாளை நமது உரிமை பறிபோகுமே நண்பா. வணக்கம் நண்பர்களே, நண்பிகளே, வணக்கம். நான் உங்கள் மணிக்காரை. இது என்னுடைய யூடியூப்பில் 2வது வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு ஆம்பளை பொம்பளை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், யாருக்கும் அரசியலுங்கிறது தெரியல. அரசியலே சுத்தமாக புரியல. இவங்க எல்லாருடைய வாழ்வாதாரமும் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னைய நாள் போகுதா ஓகே, நாளைய நாள் போகுதா ஓகே, வீட்டில் எல்லாம் வாங்கி தராங்களா ஓகே, இப்படியே இந்த பயணத்தை தொடர்ந்து போயிட்டுருக்குது எல்லாரோடையும். இந்த 18 வயது பூர்த்தி உடையவங்க அனைத்து பேரும் அரசியல்னா என்னன்னு எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும். கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது நம்ம வாழ்க்கைக்கு வெறும் முக்கியமான ஒரு அடிக்கல். அதெல்லாம் அதை நம்ம தெரிய மறந்துட்டோம் அப்படின்னா, நாளைக்கு இதில் நீங்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறதில்ல, நம்மளுடைய சங்கதிகள், உங்களுடைய பிள்ளைகள், அதுக்கு அடுத்த உங்கள் பிள்ளையோட பிள்ளைகள், இதுங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இன்றைக்கி தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு அது ஒரு சைடில் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஹிந்திக்காரன் அத்தனை பேர் உள்ளே வந்துருக்கிறான். ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறோன்னா, தமிழ்நாட்டிலே இப்போ பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு இரும்பு கம்பெனி, அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரிஸ், அந்த மாதிரி இடத்துல இருந்தால் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, தமிழ் ஆளுங்க பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் இருப்பான். ஆனால் ஹிந்திக்காரன் பார்த்திங்கன்னா 60 பேர் இருப்பான். இதில் என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய வேலை எல்லாமே பறி போய்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஒரு விஷயமே இதுவும் அரசியல் தான். அது அரசியல் புரிதல் கிடையாது. அதான் சொல்கிறேன், அரசியல்வாதிங்க இன்றைக்கி எல்லாருமே ஒரு 100 பேர் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளை 1000 பேரை பலிகடவாக்குறாங்க. புரியுதுங்களா? ஊழல், லஞ்சம். ஏன்னா லஞ்சத்தை கூட நம்ம கொடுத்து தொலைச்சிட்டு போயிடலாம். ஊழலை நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவங்க 100 குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு கை நீட்டி காசு வாங்கி எல்லா பேப்பர்லேயும் சைனை போட்டு மீத்தேனு ஈத்தேன்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானோ. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம பயிர் விளையக்கூடிய நிலத்தை தோண்டி அதுக்குள்ளே பைப்பு போடுறது, அதுக்குள்ளே எரிவாயு விடுறது, இப்படின்னு சொல்லி நம்ம டோட்டலாக எல்லாவுடைய நிலத்தையும் அழிக்கிறதுக்கான வேலைகள் அனைத்தும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவனுங்க தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். இவனுங்க தான். ஏன்னா இவங்களோட இடம் கிடையாது. ஓகேங்களா? இவனுங்க எல்லாமே இது மூலிமா சம்பாரித்து இவங்க ஸ்விஸ் வங்கியில் போட்டு வச்சுருப்பானோ. ஸ்விஸ் வங்கியில் போய் போட்டுட்டு அவன் 20 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு 20 தலைமுறைக்கு பேங்க் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவான். அவன் 100 பேர் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளை 1000 பேரை அழிக்கிறான். நம்ம 1000 பேருக்கும் ஒரு 2 குழந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடுத்த சங்கதிங்கன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 2000 பேர் ஆகிடும். அவனுக்கு 100 பேருக்கு 2 குழந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 பேர் தான். அவன் 200 எங்கே இருக்கான், நம்ம 2000 பேர் எங்கே இருக்கோம்? நம்மளோட வாழ்க்கை ஏறிக்கிட்டே இருக்கும். அவன் வாழ்க்கை ரொம்ப ஜெகஜோதியாக சிரித்து வாழ்வான். நம்மளோட கஷ்டம் அவனுக்கு பெரிய இன்பம். அதை நீங்கள் எல்லோரும் உணரணும். இன்றைக்கி உள்ள அரசியல்வாதி அனைத்து பேருமே திருட்டு பயலுவ தான். இன்னமும் சொல்லப்போனால் ஒருத்தவங்க கூட நம்ம யோக்கியன்னு சொல்ல முடியாது. வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடை வச்சுருப்பான். என்ன பின்னாடி பார்த்திங்கன்னா சின்ன ஒரு இடமா இருக்கும். அவனுடைய டோட்டலோட வேல்யூன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் இருக்கும். இன்றைக்கி 150 கோடி 200 கோடி 1500 கோடிங்கிறான். இதெல்லாம் நமக்கு என்னன்னே மலப்பாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? இதுக்கெல்லாம் யார் இடம் கொடுத்தா? அதான் அரசியல்வாதிங்க ஓப்பனாகவே பேட்டி கொடுக்குறானோல, நாங்கள் இந்த 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 எலெக்ஷனுக்கு நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்,
எங்களுக்கு இது வந்து எங்களுக்கு 10 மடங்கு சம்பாதிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறோன்னு சொல்லி ஓப்பன் டாக் பண்ணுறாங்க. யூடியூப்பில் ஓப்பனாக வந்து நேருக்கு நேர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நேர்பட பேசு இந்த மாதிரி தொலைக்காட்சிகளில் வந்து அவங்க வந்து நேர்படவே அவங்க சொல்கிறாங்க, அரசியல்வாதிகளே சொல்கிறாங்க, நான் இதில் வந்து 1500 கோடி இந்த வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா இதில் 10 மடங்கு நான் சம்பாதிக்கிறதுக்கு தான் 15,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு தான் நான் 500 கோடியை வந்து 1500 கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்கிறான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். தொழிலாகவே ஆக்கிட்டானோ இது அரசியல் கிடையாது. மக்களுக்கான நல்லது திட்டங்களை கொண்டு வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏழை மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை நோக்கி இது போகல. இது வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி, கொடுத்து வாங்குறது, அவ்வளோதான். இது எவ்வளோ கொடுக்குறோமோ அது 10 மடங்காக எடுக்கிறான். பிஸ்னஸ் ஆக்கிட்டான் அரசியலை. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கால சூழ்நிலைகளில் நம்மளோட குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம இந்த காலத்தை ஓட்டிடுறோம். இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் நம்மளோட காலங்கள் ஓடிடும், நம்ம வயசாகிடும், நம்ம இறந்துடுவோம். அதுக்கப்புறம் வர நம்ம குழந்தைங்களோட சீரழிவுலாம் என்ன ஆக போகுது? இன்றைக்கே பார்த்திங்கன்னா கஞ்சா, அபின், இது ப்ரௌன் சுகரு, இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, காலேஜிலேருந்து, மார்க்கெட்லேருந்து, எல்லா ஏர்போர்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் கஞ்சா, அபினை யூஸ் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு நம்மளோட அரசியல்வாதிங்க எல்லாத்தையும் உள்ளே விட்டு காசை வாங்கிட்டு, போலீஸ்காரங்க உள்ளே விட்டு எல்லாத்தையும் காசு, எல்லாத்துலேயும் கமிஷன் எல்லாம் உள்ளே வந்துடுச்சு. இன்றைக்கி எங்கே போனாலும் நீங்கள் கஞ்சா பட்டினம் வாங்கலாம். நீங்கள் எங்கே போனாலும் கஞ்சா பட்டினம் வாங்கலாம். கஞ்சா 500 ரூபா, 1000 ரூபா, 700 ரூபா அப்படின்னு என்னென்னமோ ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் பொட்டணம் போட்டு விற்கிறான். கூறு போட்டு பொட்டணம் போட்டு விற்கிறான். அந்த அளவுக்கு பொண்ணுங்கள்லேருந்து பசங்கள்லேருந்து எல்லாம் கஞ்சா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கஞ்சா குடிக்கிறாங்க. கஞ்சாங்கிறது முன்னாடி வந்து நம்ம மது குடிக்கிறதே பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆம்பளைங்க தான் மது குடிப்பாங்க. இப்போ லேடிஸுங்க அவ்வளோ மது குடிக்கிறாங்க. ஆம்பளைங்களோட பொண்ணுங்க தான் அதிகமாக மது குடிக்கிறது. புரியுதுங்களா? ஏன்னா கலாச்சாரம் கெட்டு போயிடுச்சு. எல்லாருக்கும் எதை தெரியுதோ, அரசியல் தெரியுதோ இல்லையோ, கெஞ்சா, அபின்னு, சரக்கு, இதெல்லாம், சிகரெட்டு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க எல்லாருமே. எது ஒன்று செய்யக்கூடாதோ அதை அதிகமாக செய்கிறாங்க இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு சொல்லி வளங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப காலங்கள் போய்கிட்டே இருக்குது, கீழே போய்கிட்டே இருக்குது. நம்ம ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களாம் எப்படி வளரப்போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி அவங்க செய்கிறது தான் நாளைக்கு அந்த பிள்ளைங்களும் செய்ய போகுது. அதை யாரும் நினைக்கிறது இல்லை. அரசியலை படிங்க. அரசியலை இந்த மாதிரி கூகுள் இந்த மாதிரி இதிலெல்லாம் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் வலைத்தளங்கள்லாம் யூஸ் பண்ணி, அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நிறைய இடத்துல நிறைய பேர் போடுறாங்க. நிறைய கருத்துக்கள் வருது. இந்த மாதிரி நல்ல கருத்துக்களில் அரசியல்னால் என்னென்னு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 20-30% தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு ஆளுங்க ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், உங்கள்கிட்ட 1000 ரூபா இருக்குது, நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறீங்க. இருக்கிறவங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லாதவங்க எப்படி வாங்குவாங்க? இந்த 1000 ரூபா ஜாமான் அவங்க எப்படி வாங்குவாங்க? அவங்களுக்கும் அதே வயிறு தான் இருக்குது, அவங்களுக்கும் பசிக்கும். கொஞ்சம் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப சிந்தித்து செயல்படணும். இருக்கப்பட்டவங்க இருந்துக்கிட்டே இருக்கலாம். இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்களோட நிலைமை எதை நோக்கி போகுது? இதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து சிந்திங்க. நீங்கள் 100 பேர் நல்லா இருக்கிறதுக்கு எங்கள் 2000 பேரை அழிக்காதீங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் 100 பேர் நீங்கள் நல்லா இருந்துட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு பின்னாடி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஏழை மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தயவுசெய்து உணருங்க. நம்மளோட இளைஞர்கள், நம்மளோட இந்த 1.5 வருஷம் இருக்குது இந்த ஒரு எலெக்ஷனுக்கு. இந்த எலெக்ஷனில் யார் நல்லது செய்கிறாங்க, யார் நல்லவங்க, அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க. அது ஒரு நடிகராக இருக்கட்டும், இல்லை அவங்க பழைய அரசியல்வாதியாக இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் எவன் நல்லது செய்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. அந்த காசை வாங்கிட்டு நீங்கள் யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போடுங்க. காசை வாங்கிட்டோம் அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு தான் போட்டாகணுங்கிறதுலாம் கிடையாது. அது உங்கள் காசு, நம்ம காசு தான் அது. புரியுதுங்களா? அவன் உங்கள்கிட்டேருந்து சுரண்டி தின்ன காசை தான் அவன் திருப்பி கொடுக்குறான். அதுதான் சொல்கிறேன். அவன் 1500 கோடி செலவு பண்ணான்னா 15,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு தான் நாங்கள் செலவு பண்ணுறாங்கிறான். அப்புறம் அவன்கிட்ட போய் என்னத்தை நம்ம அவன்கிட்ட போய் நான் ஈவரக்கம் பார்த்துக்கிட்டு கொடுத்தானா வாங்கிக்கிங்க. ஓட்டை யாருக்கு போடணுமோ போடுங்க. ஏன்னா அரசியலை படிங்க, அரசியலை புரிஞ்சிக்கிங்க. இளைஞர்களே, நான் இன்னமும் உங்களுக்கு தான் சொல்கிறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக தான் செய்கிறேன். விழிப்புணர்வாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இங்கே யாரும் உத்தமம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த அரசியல்வாதிகள் என்ன தான் பேசினாலும் சரி, மேடை போட்டு பேச்சாக மணிக்கணக்கில் பேசினாலும் சரி, இங்கே யாரும் உத்தமம் கிடையாது.
எல்லாரும் ஒரு வகையில் ஒரு லாபத்தை தேடி தான் வராங்க. அரசியலுங்கும் போதே இப்போ வந்து யாரும் நல்லது செய்கிற மாதிரி வரல. அன்னைக்கு உள்ள காமராஜ், என்ன அன்னைக்கு உள்ள கக்கன், அந்த மாதிரி பழைய ஆளுங்களை நினச்சி பார்த்து அவங்கள மாதிரி இன்னும் அப்துல் கலாம், நம்மளோட மெயின் பர்சன், என்னோடய மெயின் ஹீரோ அப்துல் கலாம், அவரை மாதிரிலாம் இன்றைக்கி யாருமே இல்லைங்க. இன்றைக்கி அவன் வயிற்றை நிரப்புறதுக்கும், அவன் பக்கத்தில் அவன் சொந்தக்காரன் வயிற்றை நிரப்புறதுக்கும், அவன் பிள்ளைங்க வயிற்றை நிரப்புறதுக்கும் தாங்க இன்றைக்கி அரசியல்வாதிங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க கூட மக்களை பற்றி சிந்திக்கலைங்க. இந்த மழை வெள்ளத்தில் கூட போய் நின்று ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிறானுங்க. ஒரு கோடாரியை பிடிச்சிக்கிற மாதிரி, ஒரு மம்புட்டியை பிடிச்சிருக்கிற மாதிரி, ஒரு தண்ணி அள்ளி ஊற்றுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்வீட்லேயும் போட்டுட்டு காலத்தை தள்ளிக்கிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு, நம்மளை ஏறி மிளகா அரைச்சி சம்பாதிச்சுட்டு நம்மளோட கணத்தெல்லாம் வாங்கி எப்படிலாம் சுரண்டலாமோ கட்ட பஞ்சாயத்து. இதெல்லாம் என்னங்க இது? இதெல்லாம் எதை நோக்கி போகுது? உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினச்சா நீங்கள் என்ன செய்கிறீங்க? நம்ம இல்லை, நீங்கள் ஓட்டு போடுறவங்க பெரியவர்களை பார்த்து தான் கேட்குறேன். உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி ஓட்டு போடுங்க, புரியுதா? அவன் திருடன்னு தெரிஞ்சு அவனுக்கு போய் நீங்கள் ஓட்டை போடுறீங்கன்னா, உங்களோட ஒரு பெரிய முட்டாளி இந்த உலகத்தில் யார் இருப்பா சொல்லுங்கள்? ஒரு திருடனுக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா? ஒரு ஊழல்வாதிக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா? அந்த தப்பு நீங்கள் திருப்பி செய்கிறீங்க. அவன் ரோடு போடுறான், ரோடு போட்டதுக்கு மேலே ரோடு போடுறான். 60,000 கோடி கவர்மெண்ட்டில் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்ட ரோட்டு மேலேயே ரோட்டை போடுறான். அவனுக்கு நீங்கள் ஓட்டை போடுறீங்க. உங்களை நாங்கள் என்ன சொல்கிறது? நீங்கள் செஞ்ச ஒரு முட்டாள்தனமான வேலைகள் தான் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு நாங்கள் பாதித்து நிற்கிறோம். ஒரு இளைஞர்களும் அந்த இளைஞர்களுக்கு அதை அரசியலை சொல்லிக் கொடுங்க. பெற்றோர்கள் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இல்லை அந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாகுவழியை உருவப்படுத்துங்க. அந்த பிள்ளைங்க அரசியல் தெரியல அப்படின்னா உங்களோட வாழ்வாதாரம் ஓடிடுச்சு, எங்களோட வாழ்வாதாரமும் ஓடிடுச்சு. அடுத்து அந்த பிள்ளைங்களோட வாழ்வாதாரம் எப்படி ஓடும்? அந்த பிள்ளைங்களோட வாழ்வாதாரம்? அரசியல் தெரியாமல் எந்த விஷயத்தில் நீங்கள் போய் ஒரு வேலையை எடுங்க, ஒரு படிப்பு எடுங்க, எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குதுல்ல. அரசியல் இல்லாமல் என்ன இருக்குது? எல்லாத்துலேயும் அரசியல். ஒரு டேபிள், சேரு, ஸ்பூனு, மல்லிகை கடை, வெஜிடபிள்ஸ் ஷாப்பு, ஒரு ஐடி நிறுவனம், எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குல்ல. ஒரு வீடு, நீங்கள் வாங்கக்கூடிய வீடோட லேண்டு, நீங்கள் வாங்கக்கூடிய கல், எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. சிமெண்ட்டு, மண், கம்பி, எல்லாத்துலேயும் ஹாஸ்பிட்டல், எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குதுங்க. அரசியல் இல்லாத எதுவுமே கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு காசு கொடுத்தா கிடச்சிடுது. ஆனால் அந்த காசை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் அதுக்குள்ளே இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு அந்தந்த கல், ஜல்லியோ, சிமெண்ட்டோ, மண்ணோ எதுவும் வந்து இறங்கினாலும் அதில் அரசியல் இருக்குது. அந்த பிராண்டை தான் அவன் இங்கே விற்கிறான். அந்த பிராண்டுக்காரன் தான் இங்கே விற்கணும். அதை தான் நீங்கள் வாங்கணும். அதெல்லாம் அரசியல், புரியுதுங்களா? அரசியலை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுத்து வளங்க. பிள்ளைங்க நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க. சமூக வலைத்தளத்தில் நிறைய அரசியலை பற்றி இருக்குது. நல்ல நல்ல தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் வந்து ஒரு நடிகராக இருக்கிறாங்க, அவர் வந்து நம்மளோட நடிகர், அவர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சி தயவுசெய்து சிந்திக்காமல் ஓட்டு போடாதீங்க. சிந்தித்து ஓட்டு போடுங்க. அவங்க நமக்கு நடிகராகவே இருக்கலாம். அவர் நமக்கு நல்லது செய்வாரா அதை மட்டும் பாருங்கள். அவர் நம்ம கூட நிற்பாரா, இல்லை எல்லாரோடையும் 3 4 இருப்பாரா அப்படிங்கிறத ரொம்ப சிந்தித்து நீங்கள் செயல்படுங்க. ஓட்டுங்கிறது மிக உயர்ந்த, அதுக்கு வந்து விலையே கிடையாது. விஜய் ஒரு படத்தில் வந்து சொல்லியிருக்கிறார், சர்க்கார், நம்மளோட ஓட்டோட வேல்யூ என்னன்னு அந்த படத்தில் தெளிவாக ஓரளவுக்கு சொல்லியிருப்பார். ஒரு ஓட்டு ஒரு நாட்டையே புரட்டி போடும். அந்த அளவுக்கு நம்மளோட ஓட்டோட வேல்யூ அப்படி. அதனால் நான் விஜய்க்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு இல்லை. விஜய் நல்லவராக இருந்தால் அவருக்கு தான் ஓட்டு, புரியுதுங்களா? அதனால் யார் நல்லவராக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஓட்டை வீணாக்காமல் அந்த வேல்யூபுளான ஓட்டை நீங்கள் போடுங்க. அந்த ஓட்டுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குங்கிறத தயவுசெய்து நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுக்கிங்க. ஒரு 2000 காசுக்கு, 3000 காசுக்கு, 5000 காசுக்கு தயவுசெய்து ஓட்டை விற்காதீங்க. அந்த ஓட்டை விற்றுட்டு நீங்கள் இந்த 5000 காசை நீங்கள் விற்றுட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க அதுங்க என்ன பண்ணுங்க, அதுங்க அடுத்த எதை நோக்கி அதுங்க போகுங்க? அடுத்தது தான் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கஞ்சா அப்படின்னு ஏகப்பட்டது உள்ளே இருக்குதுங்க. நாளைக்கு அதில் ஏங்க உங்கள் பிள்ளை இருக்காது? அதில் அதை ஏன் உங்கள் பொண்ணோ உங்கள் பிள்ளையோ அந்த கஞ்சாவே அபிநயோ அந்த ப்ரௌன் சுகரே அடிக்கும்? அதுக்கு காரணம் யார்? நீங்கள் ஆட்சியை தேர்ந்தெடுத்த உங்கள் தலைவர்கள்.
நம்மளுடைய கவர்மெண்ட். நீங்கள் செய்கிற தப்பு உங்கள் பிள்ளைங்கள நாளைக்கு பாதிக்கும். தயவு செய்து நான் சொல்கிறத நல்லா கவனிங்க, உற்று நோக்குங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யுங்க. உங்கள் பிள்ளையோட பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க செய்யணும். அதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கான தேவையான அறிவுகளை ஊட்டுங்க, தெரியப்படுத்துங்க. போட்டவனுக்கே திருப்பி தேவையாங்க 60-70 வருஷம் அந்த திராவிட கட்சிகள்னு ஒன்று இருந்து நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்துருக்குது. ஆனால் அவன் முன்னேற்றான், இல்லைன்னு சொல்ல, அவன் முன்னேற்றி நம்மளை கொண்டு வந்தான், ரோடு போட்டான், அதை செஞ்சான், இதை செஞ்சான், என்னென்னமோ செஞ்சுருக்கிறான். ஆனால் அதோட 10 மடங்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க செஞ்சுருக்கலாம். அவங்க செஞ்சது 1 மடங்கு தான். அந்த 1 மடங்குலேயே நம்ம இவ்வளோ தூரத்தில் இருக்கோன்னா, அவன் 10 மடங்கு செஞ்சுருந்தானா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போயிருப்போம். அந்த 9 மடங்கு காசை போட்டானுங்க. 9 மடங்கு காசு இன்றைக்கி சுவிட்சர்லாந்து வங்கியில் அவனுக்கு பணமாக அந்த சுவிட்சர்லாந்து வங்கியில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கிறானோ. இன்றைக்கி லேண்டாக வாங்கி போட்டிருக்கிறான், பினாமிங்கிற பேரில் லேண்டை வாங்கி போட்டிருக்கிறான். எத்தனை காரு, எத்தனை கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கானு, யார் பேரில் இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது. இவனுங்களாம் என்ன யோக்கியமா? யார் யோக்கியன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கி 2 பேருமே மாற்றி தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அது அவங்க 2 பேருமே ஒரு காமராஜாவோ கக்கனாவோ இருந்திருந்தா இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு சிங்கப்பூரோட 10 மடங்கு 10 மடங்கு சிங்கப்பூர் எப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு அந்த அளவுக்கு இருந்திருக்கும். நம்மளோட மண் வளம் அப்படி, நம்மளோட மண் வளம் மாதிரி இந்த உலகத்தில் எந்த மண் வளமும் கிடையாது. எதை போட்டாலும் விளையும். எல்லா கால சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. குளிர், வெயில், மிதமான கால சூழ்நிலை எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. உலகத்திலே இல்லாத ஒரே அதிசயம் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நம்மளோட தமிழ் மண்ணோட வளம் அப்படி. இதை சுரண்டி விற்கிறானோ, இதை சுரண்டி திங்கிறானோ, இதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணி ரொம்ப பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தயவுசெய்து கொஞ்சம் சிந்திங்க. இந்த 1.5 வருஷத்தில் ஒரு எலெக்ஷன் வருது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சா மாற்றலாம், எதையும் மாற்றலாம், நம்மளால முடியும். ஆனால் நீங்கள் சிந்தித்து ஓட்டு போடுங்க. அந்த ஓட்டை அந்த போட்டவனுக்கே போடு. எனக்கு அவன் தான் முக்கியம், நான் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்காக நான் அவனுக்கே தான் போடுவேனா? நீ போட்டுட்டு போயிடுவேன். உனக்கு அப்புறம் பின்னாடி யார் வருத்தப்படுறது? அதை கொஞ்சம் சிந்திங்கய்யா. கொஞ்சம் கூட சிந்திக்காமல் போட்டவனுக்கு போட்டுக்கிட்டா அவன் போட்ட ரோட்டையே திருப்பி போடுறான்யா. நீ போட்டவனுக்கே போடியா, அவன் போட்ட ரோட்டையே திருப்பி போடுவாயா? இதில் என்னையா இருக்குது டிஃப்ரென்ஸ் உங்கள் 2 பேருக்குள்ளே? நீங்கள் போயிட்டீங்கன்னா அடுத்து உங்கள் சங்கதிகள் எப்படியா வாழும்? உங்கள் சங்கதிகள் எப்படியா சந்தோஷமாக இருக்கும்? உன்னுடைய போடுது அது அடுத்த தலைமுறையும் பாதிக்குது இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. உங்கள் ஓட்டு நல்ல ஓட்டாக இருக்கணும், அது நல்லவனுக்கு போய் சேரணும். அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக வரணும். நமக்கு அடுத்த ஆட்சி ஒரு புதிய தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம். திருப்பி மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மதத்தை மறந்து ஒன்றாக நாம் போராட வேண்டுமாடா தமிழா. இன்று போராடவில்லை என்றால் நாளை நமது உரிமை பறிபோகுமே நண்பா. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் எங்கள் சொந்தம் தானுங்க. மதத்தை சொல்லி பிரிக்கும் மிருகங்களை விரட்டுங்க. ஐயன், அக்பர், மேரி இங்க எல்லாம் ஒண்ணுதான், எல்லாரும் மனசங்கதான். குடியுரிமை சட்டம் வேண்டாமே, நாங்கள் குடியிருக்க வீடு வேணுமே. மக்கள் பதிவு எதுவும் இங்க வேணாம், ஒரு தாய் மக்களா நாங்க வாழுவோமே. போராடினால்